Hello friends, welcome to bonus channel 27. இன்னைக்கு prawn biryani எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். குக்கர்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பட்டை 2 ஏலக்காய் 3 கிராம்பு 1 கடல்பாசி 1 ஜாதிபத்திரி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கீரிய 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலா பொடியெல்லாம் எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இப்போ க்ளீன் பண்ண ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். த்ரீ to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இப்போ ப்ரான்ல இருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போவும் 1:2 அந்த ரேஷியோவில் தான் தண்ணி சேர்ப்போம். இப்போது ப்ரான்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதால நான் 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ப்ரான் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனை வருது. ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.